Hello Gautami Tech Skills family. Get ready to explore trending courses for 2025. Join us to learn through our course playlist and challenge yourself with daily quizzes. Support our community by subscribing, liking and sharing. Your support helps me to create great content and reach a wider audience. Thank you for being a part of this journey. In this Java full stack web development series, we are going to learn very much interesting concepts. This series is completely taught in Tamil language. Who are interested to learn this Java full stack, kindly check out my YouTube channel that and all uploaded in a separate playlist, that is Java full stack development. If you want to learn other than Java full stack, like data structures and algorithms with Python, AI and ML with Python, or MERN full stack, those courses are also uploaded in my YouTube channel. Go and check out my YouTube channel. Based on your interest, learn those concepts just by watching my videos. If you are having any doubts, comment below. Let's continue the session. So what are the concepts we are going to cover today here is static keyword என்ன என்னது, packages எதுக்காக யூஸ் பண்றோம், inheritance என்ன என்னது, polymorphism, final keyword, later inner classes, then access modifiers. In the access modifiers there are different types of access modifiers: private, then default, protect. Okay, இது public யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. public வந்துட்டு you can use it anywhere, no restrictions. இதெல்லாம் ரிமைனிங் யூஸ் பண்ணும்போது there will be some restrictions. இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணணும், some other இடத்துல யூஸ் பண்றதுக்கு ஆகாது. ஓகேவா? சோ அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Okay, let's begin the first concept, static keyword. Static னா நம்ம நேம்லயே இருக்கு. I can say it like a fixed ன்ற மாதிரி சொல்லலாமா? ஓகேவா? fixed. சோ இந்த static keyword எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா data members அண்ணா என்ன இல்லையா? சோ அதுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். You can also use this static keywords for methods also. Methods அண்ணா என்னது? functions. ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் கீவேர்டுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் அண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அது கூட ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் ஆயிடும். லேட்டர் நீங்க இன்னர் கிளாஸஸ் மீன்ஸ் கிளாஸஸ் உள்ள இருக்கிற கிளாஸ் ஸ்டாட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் ஒன் பாயிண்ட் ரிமெம்பர் வச்சுக்கோங்க, நம்ம இங்க வந்துட்டு இன்னர் கிளாஸஸ் தான் சொல்லியிருக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பிகினிங் கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது மீன்ஸ் ஸ்டார்ட் பிகினிங் டாப் மோஸ்ட் கிளாஸ் இருக்கும் இல்லையா, மீன்ஸ் ஸ்டார்டிங் கிளாஸ், அந்த கிளாஸஸ்க்கு ஸ்டாட்டிக் நேம் கொடுக்க கூடாது. இட்ஸ் கிவ்ஸ் an error. இந்த கிளாஸ் உள்ள இது வந்துட்டு டாப் மோஸ்ட் கிளாஸ், இங்க இருக்க கூடாது, ஸ்டார்டிங் இருக்க கூடாது. மைட் பி ஹேவிங் இன்சைட் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். டாப் மோஸ்ட் இருக்க கூடாது. இன்னர் கிளாஸ் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், மென்ஷன் பண்ணிருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொன்னு என்னதுன்னா, நீங்க ஸ்டாட்டிக் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஃபங்க்ஷன்ஸ் உள்ள யூஸ் பண்ணக்கூடாது. மீன்ஸ் இப்ப நான் ஸ்டாட்டிக் மெத்தட்னு சொல்லிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்டாட்டிக் void print function நீ கிரியேட் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் கிரியேட் பண்ணிருக்கேன். மெத்தட் இஸ் நதிங் பட் ஃபங்க்ஷன். இதுல உள்ள நம்ம வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். லெட் அஸ் டேக் சம்திங் லைக் int n is equal to 5, otherwise string name is equal to நேம்ஸ் எழுதிக்கிறேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் உள்ள நம்ம வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா அந்த வேரியபிள்ஸ் என்னன்னு கூப்பிடுறோம்னா லோக்கல் வேரியபிள்ஸ் கூப்பிடுறோம். கரெக்டா? சோ இந்த லோக்கல் வேரியபிள்ஸ்க்கு நம்ம ஸ்டாட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்ணக்கூடாதுமா. இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, தப்பு. ஓகேவா? சோ நம்ம டேட்டா மெம்பர்ஸ் ஸ்டாட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். அது வந்துட்டு என்னதுன்னா ஃபங்க்ஷன்ஸ்க்கு வெளியே இருக்கிறது கால் குளோபல் வேரியபிள்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றதுக்காகும். லோக்கல் வேரியபிள்ஸ்க்கு நம்ம ஸ்டாட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்ப எரர் கொடுத்துரும். அடுத்தது என்னதுன்னா, நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாட்டிக் மெம்பர் ஆகட்டும், ஓகேவா, நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். யூசுவலி நம்ம கிளாஸஸ் உள்ள டேட்டா மெம்பர்ஸ் மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த கிளாஸஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். கரெக்டா? பட் ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் வந்துட்டு நம்ம ஸ்டாட்டிக் கீவேர்ட்ல கிரியேட் பண்ணும்போது அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமவே அந்த கிளாஸ் நேம்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இதுல ஸ்டாட்டிக்ல. அடுத்தது ஸ்டாட்டிக் இந்த மெத்தட் கொடுத்திருக்க பாத்தீங்களா, இதுல உள்ள நீங்க நார்மல் கைண்ட் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஆகாதுமா.
ஓகேவா? யூ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் ஓன்லி த ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். இது உள்ள ஆல்ரெடி கிரியேட் முன்னாடி இங்க வந்துட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஸ்டாட்டிக் இன்ட் ஐ என்னட்டு முன்னாடி திஸ் இஸ் கால்ட் அ குளோபல் வேரியபிள். இது வந்துட்டு நீங்க குளோபல் வேரியபிளுக்கு ஸ்டாட்டிக் அண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. நீங்க இந்த வேரியபிள்ஸுக்கு வேல்யூஸ் வேணும்னா அசைன் பண்ணலாம். இங்க புரியுதா நான் சொல்றது? ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் மட்டும்தான் நீங்க இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு ஆகும். புதுசா ஒரு கிரியேட் பண்ணிக்கிட்டு அது யூஸ் பண்றதுக்கு ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இன்ட் எக்ஸ் கொடுத்துட்டேன். திஸ் இஸ் அ நார்மல் வேரியபிள். இந்த வேரியபிள்ல நான் நீங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 கொடுத்தா திஸ் இஸ் நாட் ரெக்கமெண்டட். நீங்க அசைன் பண்ணிட்டீங்க, அந்த கிரியேட் பண்ணிருக்கீங்க, அந்த கிரியேட் பண்ணிருக்கிற வேரியபிளுக்கு நீங்க இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்ல வேல்யூ அசைன் பண்ணிட்டு இருக்கீங்க. தட் இஸ் நாட் பாசிபிள். ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்ல நீங்க யூஸ் பண்றதுக்கு ஆகும். தட் இஸ் வாட் த இம்பார்ட்டன்ஸ். சோ இப்போ இது பிராக்டிகலா பார்க்கலாமா? அதுல ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா நியூ கிளாஸ். So you can give any name whatever you like. நம்ம இப்ப இன்னைக்கு ஸ்டாட்டிக் பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் ஸ்டாட்டிக் static _1 ஏதோ ஒன்று கொடுங்க. அடுத்தது கம்பல்சரி void main இருக்கணும். So void main finish பண்ணிட்டு கொடுத்தாச்சு. It will create a one file for us. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா we are going to create a one sample ஒரு class create பண்ணிக்கிறேன். class sample அன்னிட்டு இங்க வந்துட்டு நம்ம unwanted space எல்லாம் எடுக்க கூடாது. ஓகேவா? So class sample. இந்த classes உள்ள நான் என்ன கொடுக்க போறேன்? data members எழுத போறேன். data members என்னது? nothing but the properties. ஓகேவா? data members பாருங்க, நான் இப்போ என்ன பண்றேன்? int m கொடுத்துட்டேன். this is a non static variable மா. நம்ம வந்துட்டு static keyword யூஸ் பண்ணிருக்கோம்னா this is a non static variable. so நம்ம நார்மலா யூஸ் பண்ற வேரியபிள்ஸ் எல்லாமே non static தான். so compulsory இந்த data membersக்கு இந்த கிளாஸ் உள்ள இருக்கிறதுனால இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் மூலமா தான் இந்த வேல்யூ ஆக்சஸ் பண்றதுக்காக இந்த நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். ஃபார் சப்போஸ் இப்போ நான் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன் with the help of a keyword static int n கொடுத்துட்டேன். so this is what என்னது இது வந்துட்டு ஸ்டாட்டிக் வேரியபிள். நீங்க வந்துட்டு மேம் கம்பல்சரி கிளாஸ் மூலமாவே ஆக்சஸ் பண்ணணும்னா இல்ல, நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் மூலமானா கூட நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் there is advantage of accessing these static variables without creating an object. சிம்பிளா அந்த கிளாஸ் மூலமாவே கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுல இன்னொன்னு என்னதுன்னா இந்த ஸ்டாட்டிக் வேல்யூஸ்ல நீங்க ஒன்ஸ் ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா that will be fixed in that until you change it. நம்ம சேஞ்ச் பண்ற வரைக்கும் அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? it will not move into the trash மூவ் ஆகாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? எப்ப மூவ் ஆகும்னா once you have modified given one more value அப்பதான் it will move to the trash. ஓகேவா? so okay, இப்போ நம்மளோட data members முடிச்சிட்டேன். இப்போ next நான் என்ன பண்ண போறேன்னா methods create பண்ண போறேன். so hope you are understanding what I am saying, right? so methods create பண்ணலாம். so first நான் வந்துட்டு நார்மல் மெத்தட் கிரியேட் பண்ண போறேன். let us take இந்த மாதிரி ஏதோ ஒரு மெத்தட் உங்களோட இஷ்டம் எதுன்னு எடுத்துக்கோங்க. so இதுல என்ன பண்றேன்னா இங்க வேரியபிள்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்ல நீங்க வந்துட்டு எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸே இருக்கணும், ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் இருக்கணும், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நார்மல் ஃபங்க்ஷன் கேன் ஏபிள் டு யூஸ் எனி கைண்ட் ஆஃப் வேரியபிள்ஸ். ஓகேவா? சோ அதுக்காக இது சொல்றதுக்காக இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா திஸ் இஸ் நான் ஸ்டாட்டிக் திஸ் இஸ் நான் ஸ்டாட்டிக் மெத்தட் தான். எதுக்காக நான் ஸ்டாட்டிக் மெத்தட்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னா இங்க வந்துட்டு நம்ம ஸ்டாட்டிக் என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணல, ஸ்டாட்டிக் என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணல. சோ அதுக்காக அது நார்மல் மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்றோம்னா இப்ப ஸ்டாட்டிக் மெத்தட் எப்படி கிரியேட் பண்றதுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாட்டிக் என்ற கீவேர்ட் கொடுத்துட்டோம்னா what is the meaning of this? now this one is a static method. ஓகேவாமா? இப்போ இது என்ன ஆயிடுச்சு நமக்கு? இது ஸ்டாட்டிக் மெத்தட். புரியுதாமா என்ன சொன்னேன்? ஸ்டாட்டிக் மெத்தட். அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு முன்னாடி நீங்க ஸ்டாட்டிக் என்ற கீவேர்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தட். இப்போ இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்ல ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நீங்க m is equal to இந்த மாதிரி m is equal to 100 கொடுத்துட்டேன். இங்க பாருங்க உங்களுக்கு இங்கே வந்துடும். இது ஸ்டாட்டிக் வேரியபிள் கிடையாது இல்லையா? சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துரும் பாருங்க cannot make a static reference to the non static field m. இது ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ல நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் அசைன் பண்றதுக்காக it throws an error. இது கொடுக்க கூடாது. பட் இது பண்ணலாம்னா நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் மட்டும் தான் யூஸ் பண்றதுக்காக லைக் திஸ் இந்த வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ இங்க பாருங்க இதுக்கு எதுமே எரர் இல்ல. பாருங்க உங்களுக்கு டிஆர் பாலா டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கா? என்ன நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு
புரிஞ்சிருக்கா? இங்க நம்ம வந்துட்டு நம்மளுக்கு வேணும்ன்றது கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஆக்சஸ் பண்ணணும். சோ இப்போ இந்த கிளாஸ்ல இருக்கிற டீடைல்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா யூசுவலி நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். கரெக்ட்டா? பட் இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்க்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா ரிமைனிங் இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா? சோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி காட்டுறேன். எப்படி கிரியேட் பண்றது ஆப்ஜெக்ட் எனிவன் இந்த கிளாஸ்? எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது சொல்லி கொடுத்திருக்கோம் இல்லையா? எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது? கிளாஸ் நேம் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் is equal to new keyword in class name. இதே மாதிரி தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது. This is called object creation. ரிமெம்பர் இருக்கா? பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு மைண்ட்ல வரும். இல்லைன்னா இல்ல கஷ்டமாயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்றீங்க? நான் இந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணிக்கிட்டு இந்த டேட்டா மெம்பர்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் நான் இப்ப ஆக்சஸ் பண்ண போறேன். பாருங்களேன். எப்படி பிரிண்ட் நான் டிஸ்ப்ளே பண்ணணும் இல்லையா? டிஸ்ப்ளே பண்ணணும்னா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் நம்ம? system.out.println கரெக்ட்டா? சோ நம்ம ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் திரும்பி நான் டைப் பண்ணிக்கிறேன். சோ system.out.println வந்திருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி s டாட் அங்க இருக்கிற வேரியபிள் m எஸ் ஆர் நோ? இப்போ நான் s டாட் m ன்னு கொடுத்துட்டேன். நீங்க இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணவே இல்லை. இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணாமவே நீங்க இந்த ஆப்ஜெக்ட் இந்த வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணும்போது what it will return for us as default value. என்னது? இன்டிஜர். இன்டிஜர் அப்ப what is the it will default value for us? 0. இல்ல மேம் நான் அதுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணனும். அப்ப நம்ம என்ன பண்ணனும்? வேல்யூஸ் அசைன் பண்ணிருக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீங்க ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கால் பண்றீங்க. கால் பண்ணப்ப என்ன ஆகுது? These values will be assigned to those variables. கரெக்ட்டா? m க்கு 10 n க்கு 20 இப்ப அசைன் ஆச்சு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? now for printing purpose நீங்க இன்னொரு ஃபங்க்ஷன் வேணும்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் நீங்க என்ன பண்ணறேன்? இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். void display function ன்னு கொடுத்துக்கிறேன். இல்லையா நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்ட்டா நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். பட் எதுக்காக நமக்கு தேவையில்லை. நம்ம இங்க ஈஸியா எடுத்துக்கலாம். sysout ன்னு கொடுத்துட்டு இங்க என்ன பண்றேன்னா m வேல்யூ பிரிண்ட் பண்றதுக்காக ஓகே. சோ பிளஸ் m வேரியபிள் m வேல்யூ m வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். அடுத்தது n வேல்யூ நான் கீழ நெக்ஸ்ட் லைன்ல வேணுமா இல்ல சேம் லைன்ல வேணுமா? சோ சேம் லைன்ல வேணும் கொடுங்க. சோ n is equal to எங்க இருக்கு? அந்த வேரியபிள் n ல இருக்கு. சோ இப்போ once அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா எனக்கு m வேல்யூ 10 n வேல்யூல 20 அன்னிட்டு அசைன் ஆயிருக்கும். கரெக்ட்டா? இந்த மாதிரி அசைன் ஆகும். அதே இதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும்? நம்மளுக்கு நம்ம எந்த வேல்யூ அசைன் பண்ணல. சோ அதுக்காக அந்த m ஓட டேட்டா டைப் என்ன ஆகுதோ அந்த டிஃபால்ட் வேல்யூ நம்மளுக்கு கொடுக்கும். சோ நீங்க வேணும்னா என்ன கூட தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சோ வேணும்னா அது கால் பண்ணி பாருங்க. இது ஃபர்ஸ்ட் என்னன்னு கொடுங்க. இப்போ nல கூட நம்ம வேல்யூ எதுவுமே ஸ்டோர் பண்ணல. so that what is the variable you have given for the data type? என்ன டேட்டா டைப் கொடுத்திருக்கீங்க? இன்டிஜர் தான். சோ அதுக்கு கூட நம்மளுக்கு இன்டிஜர் தான் கொடுக்குது. சோ இன்டிஜர் மீன்ஸ் 0 கொடுத்திருக்கு. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இப்ப ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம லைன் பை லைன் எக்ஸிகியூஷன். முன்னாடி நம்ம இது கால் பண்ணல. அதுக்கு அப்புறமா தான் கால் பண்ணிருக்கிறது. இப்ப கால் பண்ணிட்ட அப்புறமா வேணும்னா இங்க பிரிண்ட் பண்ணறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கிறோம்? இங்க இது இந்த மாதிரி லைன்ஸ் தேவையில்லை. இப்ப நம்மளுக்கு நம்ம இங்க இந்த 2 திங்ஸ் நம்ம இந்த வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணலாம்? சிம்பிளா அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் கொடுத்துருங்க. கரெக்ட்டா? எஸ். அந்த மாதிரி இப்ப இங்க என்ன கொடுக்குறோம்? நம்மளுக்கு m வேல்யூ 0 தான் கொடுக்கும், n வேல்யூ கூட 0 தான் கொடுக்கும். சோ சிம்பிள் ஸ்டெப்ஸ். இங்க பாருங்க m வேல்யூ 0 n வேல்யூ 0 வந்திருக்கா? இப்போ இது கால் பண்ணிருக்கோம். இது கால் பண்ணிட்டு அப்புறமா இந்த டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் வேணும்னா கால் பண்ணி பாருங்க. இப்போ என்ன வேல்யூஸ் வர போகுதுன்னு. சோ இப்போ நம்ம அதை அசைன் பண்ணிட்டோம் இல்லையா? சோ டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் கொடுத்தப்போ m வேல்யூல என்ன இருக்கோ அந்த வேல்யூ, n வேல்யூல என்ன இருக்கோ அந்த வேல்யூ நம்மளுக்கு கொடுக்கிறது. ரன் பண்ணி பாத்தீங்கன்னா you can see the values there. See that m value 10 n value 20. இது ஓகே தான். இப்போ நான் என்ன பண்றேன்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஓகேவா? இந்த சேம் கிளாஸ்க்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். see here sample s1 is equal to new keyword sample அன்னிட்டு கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்றது பாருங்க. s1 டாட் டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் கால் பண்றேன். இப்போ என்ன ஆகுது நீங்க சொல்லுங்க. நானு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணிக்கிட்டு நான் இன்னும் இந்த m வேரியபிளுக்கு n வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணல.
டைரக்டா அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டேன். இப்போ யூசுவலி என்ன வேல்யூ கொடுக்கணும் நம்மளுக்கு? யூசுவலி இது இன்னொரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் இன்னும் m வேல்யூக்கு n வேல்யூக்கு அசைன் பண்ணல. டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு இருக்கேன். சோ அப்ப என்ன வரும் நம்மளுக்கு? m வேல்யூ n வேல்யூ. எஸ் சொல்லணும். டிஃபால்ட் வேல்யூ வேல்யூஸ் தான் வரணும். கரெக்ட்டா? ஆனா ரன் பண்ணி பாருங்க. அந்த n வேல்யூக்கு என்ன வருதோ ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. n வேல்யூ பாருங்க என்ன வந்திருக்கு? 20. பிகாஸ் நான் என்ன சொல்லிருக்கேன்? இட்ஸ் a fixed value, static value இல்லையா? So once நீங்க அதுல ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டீங்களா, that will be coming for us until you change it. புரியுதா? So இப்போ நான் என்ன பண்றேன்னா அந்த S1 ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு புரியுது என்ன சொல்றேன்னா இப்போ ட்ரிபிள் yn கொடுத்துட்டேன். மீன்ஸ் இப்போ நான் முன்னாடி நான் எந்த வேல்யூஸ் கொடுக்காதப்போ n வேல்யூ முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே வந்திருக்கு. இந்த mன்றது ஸ்டாட்டிக் கிடையாது. சோ அதுக்காக நம்ம ஆல்ரெடி அசைன் பண்ணிருக்கிற வேல்யூ அதுல ஃபிக்ஸ் ஆயிருக்காது. பட் என்னன்றது ஸ்டாட்டிக் மீன்ஸ் the value will be fixed in that. சோ அதுக்காக இங்க வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த இங்க என்ன கொடுத்திருக்கிறோம்? வேரியபிள் yn கொடுத்திருக்கிறோம். கரெக்ட்டா? ட்ரிபிள் y. இப்போ அந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணி பார்க்கறோம். சோ கால் பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட் ரன் அண்ட் see இது ஆகும்போது என்ன ஆயிருக்கும் நம்மளுக்கு? m வேல்யூ அங்க கிடையாது. சோ n வேல்யூ என்ன இருக்கு நம்மளுக்கு? அங்க something like 200 இருக்கா y ல? இது m வேல்யூ அசைன் பண்றதுக்கு ஆகாது. பிகாஸ் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்ல only ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றதுக்கு ஆகும். ஓகேவா? இது வந்து ஸ்டாட்டிக் கிடையாது. அதுக்காக நம்மளுக்கு அதை அப்படியே கமெண்ட் பண்ணிட்டேன். நீங்க நான் ஆல்ரெடி காட்டிருக்கேன் எரர் என்ன வந்திருக்குன்னு. சோ இப்போ நீங்க எப்ப இந்த ஃபங்க்ஷன் கால் பண்றீங்களோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு n ல 200 ஸ்டோர் ஆயிரும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? the next step what you will do? இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா? இப்போ டிஃபரன்ஸ் காட்டிட்டு இருக்கேன் நான். இந்த டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போறேன். யூசுவலி எஸ்ல என்ன இருக்கு நம்மளுக்கு? இந்த வேல்யூஸ் தான் இருந்துச்சு முன்னாடி. கரெக்ட்டா? டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன்ல எஸ் ஆப்ஜெக்ட்ல இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு இருந்துச்சுங்க. கரெக்ட்டா? இந்த s டாட் டிஸ்ப்ளேல m is equal to 10 n is equal to 20 இருக்கு. நான் எப்ப இந்த S1 ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு ட்ரிபிள் y மீன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிருக்கனோ n வேல்யூ 200 அசைன் பண்ணிட்டேன். இப்போ நீங்க திரும்பி ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கால் பண்ணும்போது n வேல்யூக்கு என்ன செக் பண்ணிருக்கேன் சொல்லிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட்ன்றது நம்ம சேஞ்ச் பண்ற வரைக்கும் அப்படியே இருக்கும். once it is changed the value will be get changing. so m வேல்யூ ஆல்ரெடி 10 இருக்கு. ஓகே, n வேல்யூ நீங்க சேஞ்ச் பண்றப்ப செக் பண்ணி பாக்கும்போது n வேல்யூ பாருங்க இப்போ என்ன இருக்கும் அங்க? so it's now 200 change ஆயிட்டா? கரெக்ட்டா? ஓகே. சோ இப்போ இன்னொன்னு நீங்க வேணும்னா s1.display function யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ இது என்ன ஆகுதுங்க? s1.displayல நம்மளுக்கு mன்றது 0 தான் இருக்கு. பட் பிகாஸ் நீங்க அந்த s1 ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க இந்த x ல இருக்கிற வேல்யூஸ் அசைன் பண்ணல இன்னும். இப்போ என்ன ஆகுது நம்மளுக்கு வேல்யூஸ்? இது டக்குன்னு சொல்லணும். யார் சொல்றீங்க? what is the output you will see in this second object? m value 0 தான். because நான் இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எந்த வேல்யூ நான் அசைன் பண்ணலையே. n வேல்யூ என்ன ஆகுமா? 200. புரியுதா? ரன் பண்ணி பாருங்க வேணும்னா. எதுக்காக? மீன்ஸ் இந்த mன்றது நான் இந்த s1 ஆப்ஜெக்ட்டுக்கு m வேல்யூ இருக்கிற டேட்டா மெம்பர் நான் கொடுக்கல. மீன்ஸ் n வேல்யூ இருக்கிறது வந்துட்டு இந்த ட்ரிபிள் எக்ஸ்ல தான். நான் அது இன்னும் நான் அசைன் பண்ணல அந்த ஆப்ஜெக்ட். அதுக்காக நம்மளுக்கு m ல வரல. நான் வரும் n வேல்யூ இருக்கிற இது நான் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் நம்ம சேஞ்ச் பண்ணாதான் சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா அதே ஃபிக்ஸ்டா இருக்கும். இப்போ ரன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா see here m value is 0, n value is 200. நான் என்ன சொல்லிருக்கேன் இங்க? இந்த ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர்ஸ்க்கு வித்தவுட் யூசிங் த ஆப்ஜெக்ட்ஸ் கூட நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். எப்படின்னா ஜஸ்ட் see here நம்மளோட கிளாஸ் நேம் என்னது? சாம்பிள். ஓகே, கிளாஸ் நேம் டாட் இங்க பாருங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆப்ஜெக்ட் நேம் டாட் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். கரெக்ட்டா? அதே மாதிரி இங்க கிளாஸ் நேம் டாட் உங்களோட ஸ்டாட்டிக் வேரியபிள் எது? n. so n is equal to நான் 500 கொடுத்துட்டேன். மீன்ஸ் இப்போ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். இப்போ வேணும்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த இப்போ நீங்க வேணும்னா இந்த n வேரியபிள் பிரிண்ட் பண்ணி பாருங்க. யூசுவலி n ல வந்துட்டு 200 ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சு. எஸ் ஆர் நோ?
இப்போ நீங்க வேணும்னா s1 டாட் டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் கால் பண்ணி பாருங்க என்ன இருக்கும் அவுட்புட். யார் சொல்றீங்க? வாட் இஸ் அவுட்புட் we will see now. நீங்க n வேல்யூக்கு 500 அசைன் பண்ணிட்டீங்க இப்போ. So what is the value you will see now? 500. Yes, m value. What is m value now? 0. 0 da. M value is 0 da, but because we didn't assign anything, we cannot assign also with the help of this class name. So if run பண்ணி பாத்தீங்களா, you can see the difference. M is 0 and n is 500. புரியுதாமா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ், ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் எப்ப எங்க யூஸ் பண்ணணும்ன்றத புரிஞ்சுச்சா நீட்டா? எவ்ரிவன்? Yes, yes. Okay. So this is what a static keyword ma. Still who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. Do support by sharing, liking and subscribing. We'll meet you with another video. Until then, take care. Bye-bye.